ஆண்டின் இறுதி நாளில் இருக்கும் நாம் இன்று ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து அதை பட்டியலிட்டு அவருக்கு நன்றி கூறுவோம். அத்தோடு இந்த ஆண்டு முழுவதும் நாம் செய்த தவறுகளுக்கு, இழைத்த தீமைகளுக்கு மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். இந்த நாளில் இந்நாளில் இன்றைய முதல் வாசகத்தில் தந்தையாம் கடவுளையும் இயேசுவையும் பற்றி அறிந்தவர்களுக்கு எச்சரிக்கையாயிருக்க யோவான் அழைப்பு விடுக்கின்றார். இன்று நாம் சிந்திக்கும் நற்செய்தி யோவான் நற்செய்தியின் தொடக்கம். இயேசுவை பற்றி அறியாதவர்களுக்கும் அவரை கிறிஸ்துவாகிய மெஸ்ஸியா என்பதில் சந்தேகம் கொள்பவருக்கும் விரிவான சான்றினை படைப்பின் தொடக்கத்திலிருந்து எடுத்து எம்பி இயேசு வழியாகவே கடவுள் வெளிப்படுத்தப்பட்டார் என்பதை ஆணித்தரமாக உணர்த்துகிறார் புனித யோவான். இயேசுவை கடவுளின் வார்த்தையாக அறியப்படுத்துவதோடு வார்த்தையான இயேசுவை படைப்பாற்றல் மிக்க வாழ்வு தரும் ஒளி தரும் வார்த்தையாக உலகிற்கு காட்டுகிறார். நம்முடைய கிறிஸ்துவ நம்பிக்கை பயணத்தில் மகிழ்ச்சியான தருணத்தில் கடவுளை நம்புவதும், இன்னல்கள் நிறைந்த வேளையில் கடவுள் இல்லை என்று மறுதலிப்பதும், சந்தேகப்படுவதும் பலருக்கு வாடிக்கையாகிவிட்டது. ஆகவே நம்முடைய இறை நம்பிக்கை வாழ்வில் நாம் எந்த அளவிற்கு வேரூன்றி உள்ளோம் என்று நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து இயேசு கிறிஸ்துவை இந்த இறை வார்த்தையில் தியானித்து முழுவதுமாக பற்றி கொண்டு வாழ முயற்சி செய்வோம். இயேசுவை நம்மை படைப்பாக்குகிறார். இயேசு வாழ்வு தருபவராக, வாழ்வு தரும் உணவாக இருக்கிறார். இயேசுவே நமக்கு நம் பாதையின் ஒளியாக இருக்கிறார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் நமக்கு நம்பிக்கையும் ஒளியும் அருளும் பேரொளியுமாய் இருந்து இயேசு நம்மை வழிநடத்துகிறார். நம்பிக்கையோடு நம் வாழ்வை புதுப்பிக்கவும், சோர்ந்து சுமையுற்ற நிலையில் புதுவாழ்வு வழங்கவும், பாவ இருளில் நடக்கும் நமக்கு ஒளியாய் வழிகாட்டவும், அவர் காட்டும் வழியில் நாம் எப்பொழுதும் நடக்க வேண்டுவோம். பிறக்கும் இப்புத்தாண்டை இறை நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் துவங்குவோம்.